விஜயராமனுக்கு யோகம் எப்படி இருக்குது, முன்னேற்றங்கள் எப்படி இருக்கு, செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரிப்பா விஜயராமனுக்கு. நேர வளர்ந்தவருக்கு எப்படி இருக்கு விஜயராமனுக்கு? அப்பா எல்லா சீட்டையும் தள்ளியா அப்படி சொல்லக்கூடாதுங்க, ஒன்று ஒன்றா இருக்கும். ஒவ்வொரு சீட்டாக இருக்கும். விஜயராமனுக்கு நல்ல நேரம் வந்துச்சா? ஐயா சொல்கிறத கொஞ்சம் பார்த்து கவனித்து கேட்கலாம். ஐயாவுக்கு அந்த சீட்டு எடுத்தியா? நல்ல சீட்டு தானே இது? படிக்கலாமா சொல்லுங்க. ஐயாவுக்கு எடுத்துருக்கியா விஜயராமனுக்கு? நல்ல சீட்டு. நல்ல சீட்டு. உமா யோகாவுக்கு சொல்கிறத கொஞ்சம் பார்த்து கவனித்து கேளும் ஐயா. எண்ணி இருக்கப்பட்ட காரியம் நடக்கும் ஐயா. நீர் உமா யோகாத்துக்கு தான் மதுரையா அரசியாளக்கூடிய மாமதுரை மீனாட்சியை வந்திருக்கு ஐயா. சாமியை தொட்டு கும்பிடுகிறோம். எதிர்பார்க்கக்கூடிய காரியம் முடியும். இந்த வாரம் நமக்கு நல்ல அன்னராசி இருக்கு, தனராசி இருக்கு, ஆயுள் ராசி இருக்கு ஐயா. திருந்தாதரோட திருந்தி நலமுறைக்கு வரலாம் ஐயா. வீட்டு குடும்பத்தில் கோவப்படக்கூடாது ஐயா. கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஐயா. நல்லா புத்திசாலித்தனமாக நடந்துக்கலாம் ஐயா. பட்டதொரு குடும்பமெல்லாம் ஒரு 7 மாதமாக பட்டு அழிச்சு வந்தாச்சு. நெல்லுக்கருது அடித்த மாதிரி அடித்து தள்ளிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஆண்டவர் நல்லா அமைப்பை கொடுப்பார் ஐயா. பொறுமையை கொஞ்சம் அனுசரித்து போங்க சாமி. திருந்தாதால கூட திருத்திட்டு போவீங்க. உங்கள் மக்கள் பிள்ளை கொட்டியெல்லாம் அவசரத்தை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்காது, கோளாறை கொடுக்காது. திருந்தாதோட திருந்தி நலமுறைக்கு வரலாம். கைகால் சோத்தை கொடுக்கும், உடல்நிலை பலத்தை கொடுக்கும், தெம்புகளை கொடுக்கும். நல்லா மன நிம்மதியாக இருக்கலாம். மின் வர காரியப்படி பின் வர காரியப்படின்னு பார்த்து பதிச்சு நீங்கள் செய்து வரணும். செய்யும்போது யோகத்துக்கு பழிச்சு போச்சு சுவாமி. சித்தம் முடிஞ்ச கண் கலங்க வேண்டாம். நயமோட ராசியத்துக்கு 2 பக்கம் லாபம் கிடைக்கும், தனலாபங்கள் கிடைக்கும், வியாபாரங்களும் படிக்கும். உங்கள் கைப்பட எந்த காரியத்தை ஈடுபட்டாலும் விருத்தி உண்டு. பையவதில் நீ சத்துரு பாவியும் துளைவான், சத்துருகள் நாசமாயிருவான். யாராவது உங்களை எதிர்க்கணும், கெடுக்கணும், சதி செய்யணும், பல வழிகளும் மோசடி செய்யணும்னு நினச்ச உரம் 8 அடிக்கு துறை தலிதான் நீங்கள் சீக்கிரத்தில் வர முடியாது. உங்கள் யோகத்துக்குத்தான் அதெல்லாம் புதிய புதிய சாதனங்கள் பொருளாக கூட அமைப்பு நிறைய கொண்டு இருக்கு. கவலைப்படாதீங்க. மாமதுரை மீனாட்சி விருது கிடைத்திருக்கு. நல்லா இருக்கும் ஐயா. இருக்கிறார் ஆசாரிமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருந்து கவலைப்படாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நல்லா இருக்கும், நன்மையை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்காது, கோளாறை கொடுக்காது. சந்தோஷமா வீடு வாசை கட்டி வாங்க. வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை கட்டி தாங்க. மயில் முத்திரன் சொல்லியெல்லாம் கேட்பாரா? முன்னேற்றங்கள் எப்படிங்கிறது மகிழ் முத்திரன் சொல்லியா பாரப்பா. வயசு 2 1.5 வயசு பையனுக்கு மகிழ் முத்திரன்னு கிடையாது. மகிழ் முத்திரா இப்போ தான் தூங்கிச்சாப்பா? பார்க்கும் சொன்னே எந்திரிச்சிட்டியான். பேசுமா மகிழ் முத்திரனோட யோகத்தை பெற்றடே. மகிழ் முத்திரன் சொன்னடியெல்லாம் கேட்பாரா மதடே? அவருக்கு ஆயுசு வரலாம் எப்படி இருக்கணும் பார்த்துக்கணும். மயில் முத்திரனுக்கு நாடி இருக்கப்பட்ட காரியம் நல்லா இருக்குமா? வருங்காலத்துக்கு சொன்னடியெல்லாம் கேட்பாரா மயில் முத்திரன்? முன்னேற்றம் இருக்கா? எங்க மயில் முத்திரனுக்கு இந்த சீட் தான் எடுத்தியா? படிக்கலாமா? மயில் முத்திரனுக்கு யோகம் இருக்கா? ஏய் யோகம் இருக்காப்பா? சொல்லுப்பா. மயில் முத்திரன் பெரிய கெட்டிக்காரன். இவர் தான் சகலக வல்லவரமா. மணிக்கு யோகத்துக்கு வருங்காலத்துக்கு மணிக்கு குத்தி, மணிக்கு யோசனை, நிமிஷத்துக்கு ஒரு கோணம், நிமிஷத்துக்கு ஒரு குத்தியாக தான் கடிகாரம் முள்ளு மாதிரி டக்கு டக்குன்னு மாறி கொண்டிருக்கிறாங்க. இவரை யோகத்துக்கு யார் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஐயா கேட்டுங்க. சங்கரன் கோயில் ஆடபாரதியம்மன், சங்கரேஸ்வரி, கோமதியம்மன், கோமதி தாயை வந்திருக்குமா? ஏதாய் பட்டதோர் கும்பமெல்லாம் பட்டு அனுசு வண்டிய கெட்டகரமெல்லாம் இதோட விட்டு விலகுதுமா. இனிமேல் நீங்கள் கையில் தறி காலு தறி நல்லவிதமாக பிடிச்சிக்கலாம். இவரை யோகத்துக்கு நீங்கள் கேப்பரை வச்சு கேட்கக்கூடாது. சாஸ்தியாக சென்னை பிடிக்கக்கூடாது. யாருக்கும் தலைமை தாண்டி ஏற்பட்டு குறுக்க விழுந்து நானாச்சின்னு ஓடி போய் எதுவும் செய்யக்கூடாது. தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுக்கக்கூடாது. இவரை யோகத்துக்கு எதிர்பார்க்க வேண்டிய காரியம் தடையில்லாமல் முடியும். சொல்லிதானே இருக்கேன். இவரை யோகத்துக்கு நன்மையை கொடுக்கும். இவர் வளர வளர உங்கள் குடும்பம் அமோகமாக இருக்கும். எப்படி கூடியாவது வளர்த்து வாழ்மையாக்கி பள்ளிக்கூடம் படிக்க வச்சு கொடுங்க. கல்விக்கு எல்லாம் ஏற்படும். வீடு வாசம் உடனே அமைப்பு கட்டக்கூடிய ராசி இருக்குது இவருக்கு. ஆமாம், மனசை போடுவீங்கன்னா குழந்தைக்கிறாங்க. ஏதாவது மனமோது கவலையை வேண்டாம்.
இவரை யோகத்துக்கு வீட்டு குடும்பத்தில் மறுபடியும் உங்களுக்கு பொருளும் சேரும். உட்காருங்க ஐயா. கணமுடன் குடும்ப விருத்தி உண்டு, கழிப்பட லாபம் உண்டு. திடீர் யாரும் நீங்க வருத்தப்படாதீங்க. வருத்தமும் எவ்வளவு உங்க பேர்களுக்கு மிகவும் உண்டாகும். பாடியே மெய்ஞ்சோ இருந்தா கருத்துடன் எந்த ஒரு வேலை செய்தாலும் பழைக்கும். கன லாபங்கள் கிடைக்கும் பாருங்க. வீட்டுக்காரிக்கியமா இருக்கும் பாருங்க. இன்னும் தேடிய லாபம் கிடைக்கணும் அமைப்பு உண்டு. சிந்தையில் கழித்திருவா லாபம் உண்டு. உங்க யோகத்துக்கு சீமானை கொண்டா இல்லை ஒரு பெரிய மனிதனை கொண்டா பெரிய ஒரு முதலாளியை கொண்டா உதவி ஒத்தாசனைகள் சப்போர்ட்டுகள் ஏற்படும். இன்னும் 16 வயசு தான். தோண்ட கலவரு தான். மார்க்கண்ட வயசோடு இருக்கு தம்பி. கவலைப்பட வேணாம் தம்பி. நல்லா இருக்கும். என்னப்பா உன் கைட்டால ஒரு சீக்கிரம் பார்ப்போம். வருங்காலத்துக்கு உங்களுக்கெல்லாம் கஞ்சியும் ஊற்றுவாரு, கல்ல ஊற்றி போடுவாரு, கட்சியும் ஊற்றுவாரு. சகலகா வல்லவர் தான் அவரு. கல்லையும் தூக்கி போட்டுட்டானா? சீட்டை டக்குன்னு எடுங்க. எடுங்க ஐயா. புதால் எடுங்க ஐயா. கடவுளுக்கு பொதுவார், நீதிக்கு பொதுவார், நேர்மையாக எடுத்துக்கொண்டு கண்ணன் இருக்கு. அவங்களுக்கு அதிகாரம், அதிர்ஷ்டம், நம்பிக்கை, நட்சத்திரங்களை பிடிக்கணும் பார்க்கலாம். கண்ணனுடைய யாவத்துக்கு அனுசரங்களை எப்படி இருக்கணும் பாரு. கண்ணனுடைய யோகத்தை பார்க்கும்போது இந்த சீட்டு கண்ணனுக்கு படிக்கலாமா? நல்ல யோகம் இருக்கா? கண்ணன் இருக்கு. நல்ல யோகம் இருக்கா? கவலை மாறிடுமா? கஷ்டமெல்லாம் தீர்ந்துருமா? சொல்லு. உன் வாயை தொடர்ந்து சொல்லுப்பா. படிக்கலாமா? யோகம் இருக்கா? கண்ணன் யோகத்துக்கு சொல்றதை கொஞ்சம் பார்த்து கவனிச்சு கேளுங்க. கண்ணன் நல்ல மகாராசர், கொடுத்து வச்ச மகாராசர், தர்மப்பரவு தான் அவரு. அவரு உங்களை ஆதரிப்பாரு, அண்டி பிடிப்பாரு. அவர் யோகத்துக்கு வந்திருக்கிறது துர்க்கையம்மன், துர்க்கை பிடாரியம்மனே வந்திருக்கு. சாமியெல்லாம் வணங்கி தொட்டு கும்பிட்டுங்க தாயே. நல்லா எடுத்து வச்சு நான் கேட்குறேன். குற்றம் குழப்பம் கோளாறு எதுவும் கிடையாது தாயே.